Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இந்த சின்பாத்தில் பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டால் சப்ளிமெண்ட்ரியில் கேட்டால் எப்படி எழுதுறது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காமன் பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சி ஃபீவர் போம் பார்த்தோம். இப்போ வந்து சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் இருக்கு இல்லையா, அந்த சப்ளிமெண்ட்ரியோட பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸிங்க. ஒரு 8 பாயிண்ட்ஸ் ஓகே, 8 பாயிண்ட்ஸ் இங்கே எழுதினா போதும். ஃபர்ஸ்ட்டு சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ்னு எழுதிட்டு த செயிலர் சின்பாத் டிஸ்கிரைப்ட் ஹிஸ் வாயேஜ் டு தி போர்ட்டர் சிந்த்பாத். அந்த செயிலர் சிந்த்பாத் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இந்த போர்ட்டர்னால் என்ன, வெயிட்டெல்லாம் இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் நான் நிறைய பேர் இறங்கினோடனே அந்த பேக்ஸு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு தலைமையில் வச்சுட்டு கையில் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் போர்ட்டர். ஒன் ஹூ கேரிஸ் லக்கேஜ், அவங்கள போர்ட்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த செயிலர் சிந்த்பாத் வந்து அவருடைய பயணத்தை பற்றி, வாயேஜ் ஷிப்பில் போகக்கூடிய அந்த வாயேஜை பற்றி யார்கிட்ட சொல்கிறாருன்னா போர்ட்டர் சிந்த்பாத் கிட்ட. ரெண்டு பேரும் சிந்த்பாத், ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒருத்தர் செயிலர் சிந்த்பாத், இன்னொருத்தர் போர்ட்டர் சிந்த்பாத். ஸோ இந்த செயிலர் சிந்த்பாத் வந்து அவருடைய பயணத்தை பற்றி, அந்த வாயேஜ் ஷிப் வாயேஜை பற்றி போர்ட்டர் சிந்த்பாத் கிட்ட சொல்கிறாரு. செகண்ட், ஹீ செயில்ட் ஃபார் த பர்ஷியன் கல்ஃப் வித் ஹிஸ் கூட்ஸ் ஃபார் ட்ரேட். ஸோ இவர் வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிறாரு, பர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஒரு தடவை அங்கே வந்து போகும்போது ஷிப்பில் தன்னோட கூட்ஸ், அதாவது வித் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, இங்கேருந்து பொருள்லாம் கொண்டு போய் வேறு கண்ட்ரீஸில் விற்கிறது, அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போய் விற்கிறதுக்காக போகிறாரு, ட்ரேடிங்காக. ஆன் ஹிஸ் வே சிந்த்பாத் வாஸ் பார்ட்டட் ஃப்ரம் ஹிஸ் க்ரூன்றது ஒரு ஷிப்பில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் தான் க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னோட அந்த பயணத்தின் போது சிந்த்பாத் வந்து அந்த பீப்புள் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராம்னால பிரிஞ்சிடுறாரு. ஆஃப்டர் அ கிரேட் ஸ்ட்ரகிள் ஹீ வாஸ் த்ரோன் ஆன் அன் ஐலாண்ட். ஸோ அந்த புயல்னால என்ன ஆச்சு, எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு இவர் வந்து ஒரு தனி தீவில் போயிடுறாரு. யார், சிந்த்பாத். ஆஃப்டர் ஒரு பெரிய கிரேட் ஸ்ட்ரகிள், போராட்டத்துக்கு அப்புறம் ஹீ வாஸ் த்ரோன் ஆன் அன் ஐலாண்ட். ஒரு நாள், ஒன் டே ஹீ saw the same ship which he sailed approaching the port. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணார், அப்போது அந்த தீவிலே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வந்தார். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஷிப்பு தான் வந்து பார்த்தாரு. இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த ஷிப்பை பார்த்தாரு. அங்கே இருக்கிற அந்த போர்ட்டுன்றது துறைமுகம், அந்த இடத்துல நிற்கும் இல்லையா, ஸோ அந்த போர்ட்டில் வந்து அதே ஷிப்பை பார்த்தாரு. ஹி காட் பேக் ஆல் ஹிஸ் கூட்ஸ். ஸோ அவருடைய பொருட்கள் எல்லாமே அவருக்கு கைக்கு வந்துருச்சு, ஏன்னா அந்த ஷிப்பு கிடச்சிச்சு இல்லையா. ஹீ earned a lot of money and returned to Baghdad as a rich man. ஸோ அவர் அங்கே அந்த ஷிப்பில் இருக்கிற தன்னுடைய கூட்ஸ் இருக்கு இல்லையா, தன்னுடைய பொருட்கள் எல்லாமே அந்த தீவிலே எல்லார்கிட்டையும் வந்து பொருளெல்லாம் விற்றுட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சுட்டு திரும்ப எங்கே வந்துட்டார், ரிட்டன் டு பாக்தாட். எப்படின்னா ஒரு பணக்காரராக வந்திருக்காரு. யார், செயிலர் சிந்த்பாத் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு பணக்கார சிந்த்பாத்தாக வந்திருக்காரு. ஹீ ப்ரெசன்டட் புவர் சிந்த்பாத் த பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு பாக்தாட்க்கு கிளம்பும் போது தன்னோட அந்த போர்ட்டர் சிந்த்பாத் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ப்ரெசன்ட், ஒரு கிஃப்டாக வந்து ஒரு பர்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸை கொடுக்குறாராம். இதுதான் வந்து இந்த பேராகிராஃப், இந்த சிந்த்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜோட பேராகிராஃப் கொஸ்டினுக்கான ஆன்சர். த செயிலர் சிந்த்பாத் டிஸ்கிரைப்ட் ஹிஸ் வாயேஜ் டு தி போர்ட்டர் சிந்த்பாத். He sailed for the Persian Gulf with his goods for trade. On his way, Sinbad was parted from his crew. After a great struggle, he was thrown on an island. One day, he saw the same ship which he sailed approaching the port. He got back all his goods. He earned a lot of money and returned to Baghdad as a rich man. He presented poor Sinbad the purse full of gold coins. ஸோ இதுதான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரியோட பேராகிராஃப் கொஸ்டின். நீங்கள் அதாவது உங்கள் ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின் இது மாதிரி நீங்கள் காமனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.